அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவிலை பற்றி பார்க்கலாம். சிவனுக்குரிய பஞ்சபூத தலங்களில் இந்த கோவிலும் ஒன்று. பஞ்சபூதங்களில் நிலத்தை குறிக்கும் கோவில் இந்த ஏகாம்பரேஸ்வரர் கோவில். இந்த கோவிலில் சிவன் ஏகாம்பரேஸ்வரர் அப்படின்ற பேர்லேயும் அம்பிகை காமாட்சி அம்மன்ற பேர்லேயும் அழைக்கப்படுகிறார்கள். இந்த கோவில் கிபி 600ஆம் ஆண்டே கட்டப்பட்டிருக்கலாம் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. இந்த சிவபெருமான் மண்ணால் ஆனவர். அதனால் இந்த சிவபெருமானுக்கு அபிஷேகங்கள்லாம் நடப்பதில்லை. அதுக்கு பதிலாக லிங்க வடிவில் இருக்க ஆவுடையாருக்கு தான் அபிஷேகங்கள் நடக்குது. அதே போல் மற்ற கோவில்களில் இருக்கிற மாதிரி அம்மனுக்குன்னு தனி சந்நிதி இந்த கோவிலில் கிடையாது. இந்த கோவிலோட முதல் பிரகாரத்தோட ஈசான மூலையில் நிலாத்துண்ட பெருமாள் சந்நிதி இருக்குது. அதனால் இந்த கோவில் 108 வைணவ திவ்ய தேசங்களிலும் ஒன்றா இருக்குது. இந்த கோவிலோட வரலாறை பார்க்கலாம். இந்த கோவிலை பல்லவர்கள் தான் கட்டினாங்க அப்படின்றதுக்கு சான்றாக பல்லவர்கள் கால சிற்பங்கள், கல்வெட்டுகள் இங்கே இருக்குது. அதுக்கு பிறகு சோழர்களால் இந்த கோவில் புனரமைக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் அப்பர், சுந்தரர், திருநாவுக்கரசர், ஞானசம்பந்தர் ஆகிய 4வராலும் பாடல் பெற்றிருக்கு. இந்த கோவிலோட கிழக்கு கோபுரமான ராஜகோபுரம் 58.5 மீட்டர் உயரமும் 9 அடுக்குகளையும் கொண்டது. இந்த ராஜகோபுரத்தை விஜயநகரத்தை ஆண்ட கிருஷ்ணதேவராயர் கிபி 1509ஆம் ஆண்டு கட்டியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் உள்ள 1000 கால் மண்டபத்தையும் கிருஷ்ணதேவராயர் தான் கட்டியிருக்கார். இந்த கோவிலில் மொத்தம் 5 பிரகாரங்கள் இருக்குது. இந்த கோவிலோட ஸ்தல விருட்சம் 3500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மாமரம். இந்த மாமரத்தில் 4 கிளைகள் இருக்குது. வெவ்வேறு காலங்களில் இந்த மாமரத்தில் உள்ள 4 கிளைகளில் 4 விதமான மாம்பழங்கள் உருவாகும் அப்படிங்கிறது இதோட சிறப்பு. இந்த 4 கிளைகளும் ரிக், யஜூர், சாம, அதர்வன அப்படிங்கிற 4 வேதங்களை குறிக்கிறதா சொல்கிறாங்க. இந்த கோவிலோட தல வரலாறை பார்க்கலாம். திருக்கைலாய மலையில் ஒரு நாள் பார்வதி தேவி சிவபெருமானோட கண்ணை விளையாட்ட மூடிட்டாங்க. உடனே உலகமே இருளில் மூழ்கிடுச்சு. சிவபெருமான் நெற்றிக்கண்ணை திறந்து உலகத்துக்கு வெளிச்சத்தை கொடுத்தாரு. இந்த தவறை பண்ணதால் பார்வதியை நீ பூலோகத்துக்கு போய் என்னை நோக்கி தவம் இரு அப்படின்னு சிவபெருமான் சொல்லிட்டார். பார்வதி தேவி காஞ்சிபுரம் கம்பா நதிக்கரைக்கு வந்து அங்கே ஒரு மாமரத்துக்கு அடியில் மணலில் லிங்கத்தை செஞ்சு பூஜித்து வந்தாங்க. இந்த பார்வதி தேவியோட தவத்தை உலகத்துக்கே அறிய வைக்கணும் அப்படின்றதுக்காக சிவபெருமான் ஒரு வெள்ளத்தை உண்டாக்குனார். கம்பா நதியில் வெள்ளத்தை வரத்தை பார்த்துட்டு பார்வதி அந்த மணல் லிங்கத்தை வெள்ளம் அடித்து செல்லாமல் இருக்கணும்னு அந்த லிங்கத்தை கட்டி அணைச்சிக்கிட்டாங்க. உடனே சிவபெருமான் அந்த மாமரத்துக்கு அடியில் தோன்றி பார்வதிக்கு அருள் புரிஞ்சார். அது மட்டும் இல்லாமல் 2 படி நெல்லை கொடுத்து காமாட்சி அப்படிங்கிற பேரில் காமக்கோட்டத்தில் 32 அறங்களை செய்ய பணித்தார். பார்வதி தேவி வழிபட்ட அந்த மணல் லிங்கம் தான் பிருத்திவி லிங்கம். அந்த மாமரம் தான் ஸ்தல விருட்சம். காமக்கோட்டம் தான் காமாட்சி அம்மன் கோவில். பார்வதி தேவி கட்டி தழுவியதால் இங்கு உள்ள சிவபெருமான தழுவ குழைந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோவிலில் தினமும் 6 கால பூஜைகள் நடைபெறுது. மேலும் ஆணி திருமஞ்சனம், ஆடி கிருத்திகை, ஆவணி மூலம், நவராத்திரி, பங்குனி உத்திரம், சித்ரா பௌர்ணமி, வைகாசி விசாகம் போன்ற திருவிழாக்களும் நடைபெறுகிறது. இவ்வளோ மகத்துவம் பெற்ற காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுடைய கும்பாபிஷேகம் வர்ற டிசம்பர் 8ஆம் தேதி நடைபெற இருக்கு. அனைவரும் வருக, ஆண்டவன் அருள் பெறுக.